இல்லை இல்லை என்ன குளத்துல இருந்து வரேன் சார். நான் வந்து ரொம்ப நாளா வந்து இந்த நிதினி என் வீட்டுக்கார் கரண்ட்ல மாட்டி இறந்துட்டாரு சார். சென்ட்ரிங் வேலை செய்ய பார்த்து நான் வந்து 2018 எங்க வீட்டுக்கார் இறந்தது. அதுல இருந்து நான் இங்க வந்து மனு கொடுத்து எழுதி இவ்வளோ நாள் பேர்ல அந்த நிதி நிவாரணம் கிடைக்கவே இல்லை சார். நான் வந்து தொழிற்சங்கத்துல ஒரு உறுப்பினரா சேர்ந்திருக்கேன். அது மூலியத்துல வந்து இந்த தகவலை சொன்னேன் சார். இந்த கோரிக்கையை சொன்னதுக்கு ஐயா வந்து சீனிவாசர் ஐயா வந்து இருக்காங்க, அவர் தலைமையில நம்ம அங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலா சார் சொன்னாங்க சார். அவங்க 2 பேரும் வந்து என்னை கூட்டிட்டு வந்து இங்க அது மூலியமா விசாரணை பண்ணதுல சரி நாங்க பார்த்து முடிச்சு விடுறோம்னு சொன்னாங்க சார். சொன்னதுல வந்து இதுக்கப்புறம் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர் இதுல வந்து விபத்துல வந்து இறந்தவங்களுக்கு வந்து நிவாரண நிதியும் இருக்கு, அதையும் நாங்க பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க சார். பொது சேவையா பண்ணிட்டு இருக்காங்க சார். இதை நேஷனல் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியன் ட்ரேடினுடைய மாநில தலைவர் ஐயா சீனிவாசன் அவருடைய தலைமையில் இன்றைக்கு வந்து நம்ம கலெக்டர் அலுவலகம் வந்திருக்கின்றோம். இந்த பாப்பா வந்து நேற்றைய முன்தினம் 2018 வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து கரண்ட் ஷாக் அடித்து இறந்துட்டாரு. ஸோ 2021 வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு அந்த இறப்பு தொகை 1 லட்ச ரூபா கிடைக்கல. அதனால எங்கள் தொழிற்சங்கத்தில் வந்து அவங்க ஒரு மெம்பர்ஷிப்பாக இருக்காங்க. அவங்க எங்களை தொடர்பு கொண்டாங்க. இன்றைக்கு வந்து செங்கல்பட்டுடைய கலெக்டர் அவர்களை சந்தித்து கலெக்டர் அவர்கள் துணை கலெக்டர் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2 நாளில் நாங்கள் கண்டிப்பாக இதோட விசாரித்து அவங்களுக்கு 1 லட்சம் கிடைக்க வேண்டிய அமௌண்ட்டை கிடைக்கிறது உண்டான அனைத்து வழிகளும் நாங்கள் செய்கிறோன்னு கூறியிருக்காங்க. அதுக்கப்புறம் அமைப்பு சாராவில் வந்து 2018 2வது மாதம் ஒரு ஜியோ பாஸ் ஆயிடுச்சு. அதில் வந்து எந்த ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர் சார்ந்தவங்க யாராக இருந்தாலும் கூலி தொழில் வந்து வேலை செய்யும்போது இறப்பு ஏற்பட்டுன்னா 5 லட்ச ரூபா வந்து அரசாங்கம் வழங்குது என்று தமிழக அரசாங்கம் வழங்குது என்றது அந்த தகவல் அதில் இருக்குது. அப்போ அதன் பிரகாரம் இன்றைக்கு வந்து இது நலவாரியத்துடைய துணை ஆணையர் அவர்களை சந்திச்சுட்டு இவங்களுடைய இறப்புக்கு இவங்க வந்து 7வது மாதம் தான் இறந்துருக்காங்க. அப்போ 5 லட்ச ரூபா கிடைக்கிறதுக்கு உண்டான அனைத்து சலுகைகளும் பெற முடியுன்றதை சொல்லியிருக்காங்க. இப்போ அது சம்மந்தமாக இங்கே NFIT தொழிற்சங்கத்தின் மூலமாக ஐயா சீனிவாசன் அவருடைய தலைமையில் நாங்கள் அவங்களுக்கு அப்டேட் பண்ணி 5 லட்சம் வாங்கி கொடுக்கணும்னு அனைத்து வழிகளையும் செய்கிறோம். இந்த 1 லட்சம் விரைவாக பெற்றுத் தருவதற்கு துணை ஆணையர் அவர்களும் எங்களுக்கு வாக்குறுதி கூறியிருக்காங்க. நன்றி.